வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஜாப் ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 38 மாவட்ட வாரியாக அந்த வேலைவாய்ப்புக்கு யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஃபில் பண்ணணும், எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ஒன்ஸ் ஆட் பண்ணணும், எல்லா விதமான தகவல்களையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணி கேட்கலாம். எல்லா விதமான பர்மிஷனுமே நாங்கள் வந்து ரொம்ப கிராண்டடாக கொடுத்துருக்கோம். ஓகே, எப்படி நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை தொடர்பு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கீழே கமெண்ட் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பனில் கொடுத்துருக்கோம். அந்த கமெண்ட் செக்ஷன் மூலமாக நீங்கள் வந்து எங்களை தெரியப்படுத்தலாம் எல்லா விதமான தகவலையுமே. அதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் அனுப்பணும், போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன டாக்குமெண்ட் ஆட் பண்ணணும், அதேமாரி சர்டிஃபிகேட்டில் என்னென்ன ஆட் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. நான் எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்ன போஸ்ட் கவர் யூஸ் பண்ணணும், என்ன போஸ்ட் ஸ்டாம்ப் என்ன யூஸ் பண்ணணும், போஸ்ட் சைஸ் என்ன யூஸ் பண்ணணும், எல்லாமே என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கக்கூடாது, எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. எந்த ஒரு இடத்துலையுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிடாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன். வீடியோவை முழுமையாக பார்த்துக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா நான் இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருந்தேன். அதிலே வந்து நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருந்தீங்க. அதுக்குள்ள தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அப்ளிகேஷன் ஃபார்மோடையே நான் வந்திருக்கேன். அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தகவல்களை நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள். 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் அந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில். தாலுக்கா ஆஃபீஸில் என்ன விதமான வேலைவாய்ப்பு? ஏன்னா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், தாலுக்கா ஆஃபீஸில் என்ன வேலையாக இருக்கும் அப்படின்னு. உதவியாளர் வேலை. உதவியாளர்னால் எதுமாரியாக இருக்கும்? ஏன்னா எதுமாரி வேலைவாய்ப்பு வந்தாலுமே நீங்கள் உள்ளே போகிறத மட்டும் தான் யோசிக்கணும். ஒன்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே, அரசு வேலைவாய்ப்புக்குள்ளே எதுக்குள்ளேயா இருந்தாலும் ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன தகவல்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம், எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நிறைய விதமான தகவல்கள்லாம் நம்ம வந்து ஒன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். தாலுக்கா ஆஃபீஸ்லேயே இந்த உதவியாளர் வேலைவாய்ப்பு அவைலபிளாக இருக்குது. 2025 to 2026 உண்டான வேலைவாய்ப்புக்குண்டான போஸ்டிங்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லோரும் வந்து விண்ணப்பிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து விண்ணப்பிச்சுக்கோங்க. இதுக்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவிலே வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். அந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே நான் இந்த ஒரு வீடியோவில் சொல்லுவேன். அதுபடி நீங்கள் நடந்தால் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து எல்லா ப்ரொசீஜரையும் நீங்கள் கரெக்டாக பண்ண முடியும். வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கணும். நான் ஏதோ ஒரு இடத்துல தான் அந்த லிங்க்கை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு லிங்க்குன்னு சொல்லி வந்து கேட்டிங்களா உங்களுக்கு லிங்க் கிடைக்காது. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து லிங்க் எடுத்துக்க வேண்டியதுதான். அப்படி தான் நம்மளால் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா அந்த லிங்க்ஸை நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறீங்க. அது நிறையா விதமான இஷ்யூ வருது. ரொம்ப நாள் கழிச்சு அது ஒர்க் ஆகாமல் போகுது. அதனால் நம்ம இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா உடனடியாக வந்து எல்லா நாளும் ஒர்க் ஆகும். எப்போ வேணாலும் எடுத்து ஒர்க் பண்ணிக்குவாங்க. அந்த லிங்க்ஸ் நிறையா பேருக்கு தெரியறதில்ல. ஒன்ஸ் நான் அதை வந்து காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் போட்டேன் அப்படின்னா அது சின்னதாக வந்துடுதா, அதை ஒன்ஸ் கிளிக் பண்ணால் நாட் ஃபவுண்டுன்னு வருது, இல்லைனா 401 எரர் வருது, 400 எரர் வருது. அதுக்கு தான் வந்து நம்ம லிங்க்கை வந்து காட்டிடுறது, அவங்க வந்து எடுத்து போட்டுக்கிறது. இதுதான் வந்து நடைமுறையில் இருக்கிறது இப்போத்துக்கு. தாலுக்கா ஆஃபீஸில் சின்ன சின்ன அறிவிப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுப்பாங்க. வேலைவாய்ப்புக்கு ஒரு சின்ன சின்ன அறிவிப்புகள் கொடுப்பாங்க. அந்த அறிவிப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா போஸ்டிங்ஸ் போகிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்தடுத்த போஸ்டிங்ஸ், இப்போ இருக்கிற போஸ்டிங்கோட அடுத்தடுத்த போஸ்டிங் நீங்கள் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். ஓகேங்களா?
இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவோம். பொறுமையாக காத்துருங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் உடனுக்குடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்போம். எனி டவுட்ஸ் அப்படின்னாலுமே எங்களை வந்து தொடர்பு பண்ணி கேட்கலாம். எல்லா விதமான தகவல்களையுமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அது எப்படி அப்படின்னா, தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான வேலைவாய்ப்பு விண்ணப்பதாரர்கள் அனைவரும் வருகை தந்துள்ளனர். அதாவது இந்த வேலைவாய்ப்புக்கு வருகை தந்துள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான அப்டேட்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி என்ன அப்படிங்கிறத. நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாலுக்கா அலுவலக வேலை காலி பணியிடங்கள் அடங்கும். அதாவது தாலுக்காவிலேயே அலுவலக வேலை பணியிடங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் கீழே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அழைப்பு கொடுக்குறாங்க. அந்த அழைப்பை வந்து சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஓகேங்களா? வேட்பாளர்கள் இந்த பக்கத்தை பார்ப்பதன் மூலம் அதிகாரப்பூர்வ விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வர இருக்குது அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு தாலுக்கா அலுவலகம், தமிழ்நாடு மாவட்ட தாலுக்கா அலுவலகம் என்பது இந்தியாவில் தமிழ்நாடு அரங்கத்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டுப்படுத்தப்படும் ஒரு அமைப்பாகும். அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் ஒரு அமைப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் தமிழ்நாடு தாலுக்கா அலுவலகத்துறை அந்தந்த தமிழ்நாடு தாலுக்கா அலுவலக தொழிலை சார்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்லது மாவட்டம் அல்லது மாநிலத்தில் உள்ள அலுவலக இருப்பிடத்தில் அதிக வேலை காலி பணியிடங்கள் வெளியிடப்படும். அதாவது இவங்களுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னா, காலி பணியிடம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்கள்கிட்ட தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிறத இவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எப்படி ஃபில் பண்ணணும் என்ன ஏது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ ஆஃப் த கேண்டிடேட், உங்களுடைய ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், அதாவது உங்களுடைய நேம் அங்கே வந்து ஃபில் பண்ணணும். முழுக்க ஆங்கிலத்தில் தான் ஃபில் பண்ணணும். ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, கேப்ஸ் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். பிளாக் அண்ட் ப்ளூ பென்னில் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இங்கு பென்னை யூஸ் பண்ணக்கூடாது. அதேமாரி வேறு ரெட்டு இதுமாரி பென்னை யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து மை பேனால் தான் நீங்கள் வந்து எழுதணும். ஓகேங்களா? நேம் போட்டிங்களா? அடுத்தது வந்து நேம் ஆஃப் த ஃபாதர் சன் ஹஸ்பண்ட், உங்களுடைய அப்பா நேம் போட்டுக்கலாம். பெண்களாக இருந்தீங்க, திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய கணவர் பெயரை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டு லாஸ்ட்டாக வந்து உங்களுடைய ஏஜை மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. டேட்டு, மந்த்து, இயர் போட்டு ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு ஈக்குவல்ஸ்னு இருக்குல்ல அது போட்டு உங்களுடைய ஏஜ் என்ன ஏஜ் வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அடுத்தது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த மாவட்டம் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. உங்களுடைய சொந்த மாவட்டம் என்ன அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மேரிடா அன்மேரிடா அப்படின்னு கேட்குறாங்க. மேரிட் அப்படின்னா மேரிடுன்னு போட்டுக்கோங்க, அன்மேரிட் அப்படின்னா நீங்கள் அன்மேரிடுன்னு போட்டுக்கலாம். அடுத்தது அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், உங்களுடைய அட்ரஸ் வந்து இங்கே வந்து கேட்குறாங்க. உங்களுடைய அட்ரஸ் வந்து போட்டுக்கோங்க தெளிவாக. அடுத்தது உங்களுடைய ஃபோன் நம்பர் கட்டாயமாக இருக்கணும். அடுத்தது உங்களுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க, 8th 10th 12th டிகிரியா டிப்ளமோவா என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து போட்டுக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் நீங்கள் வந்து பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த 10th போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா முடிச்சிருக்கேன்னு. அடுத்தது உங்களுடைய கம்யூனிட்டி, என்ன கம்யூனிட்டியில் வரீங்க, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா, எஸ்சிஏவா, பிசியா, அது என்னவோ போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எஸ் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து தெளிவாக வந்து போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து A4 ஷீட் போஸ்ட் கவரில்
ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டு நீங்கள் வந்து அனுப்பணும். இது கூட நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லா லிங்க்கையுமே நான் அந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். அதனால் வீடியோவை நீங்கள் பொறுமையாக செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்கள் தெரிய வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா A4 சைஸ் போஸ்ட் கவரில் ஸ்டாம்ப் வந்து 24 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டணும். ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டுக்கணும். 10th 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி பின் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் கவரில் நீங்கள் வந்து போட்டு அனுப்பணும். ஓகேங்களா? ஓகே, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பார்க்கலாம். மேலே பார்த்தீங்களா இது கொடுத்துருக்காங்களே, இந்த லிங்க் அப்படியே நீங்கள் வந்து காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இதுமாரி வரும். இதுக்குள்ளே அப்படி வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்களா இது வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். இதை அனுப்ப வேண்டிய அட்ரஸ் இது தான். ஓகேங்களா? இதுமாரி தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். இதில் ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணலாம். ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுறோம். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.